நண்பர்களே, இந்த நிமிடம், இந்த நொடி நீங்கள் இந்த காணொளியை தேர்ந்தெடுத்து உள்ளே வந்திருக்கிறீர்கள் என்றால் அது ஏதோ தற்செயலாக நடந்த ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. வலையொலியில் எத்தனையோ காணொளிகள் உங்கள் கண்ணுக்கு முன்னால் வந்தாலும் உங்கள் விரல்கள் சரியாக இந்த காணொளியை தேர்ந்தெடுக்க காரணம் இது எம்பெருமான் ஈசனின் நேரடி அழைப்பு. அடுத்த 3 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான முதல் அறிகுறிதான் இது. தயவு செய்து எந்த இடத்திலும் சிறிதும் கடந்து செல்லாமல் முழுமையாக பாருங்கள். ஏனென்றால் உங்களது தலையெழுத்தையே மாற்றி எழுதப் போகும் ஒரு பிரம்மாண்டமான இரகசிய செய்தி இதற்குள் காத்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் வெகு நாட்களாக ஒரு தெளிவான விடைக்காக காத்து கொண்டே இருக்கிறீர்கள். நம் வாழ்க்கை எப்போது மாறும்? நமக்கென்று ஒரு நல்ல காலம் வராதா? நாம் படும் இந்த பெரும் கஷ்டத்திற்கு ஒரு விடிவு காலம் கிடைக்காதா என்று உங்களுக்குள் 1000 கேள்விகள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. அந்த எல்லா கேள்விகளுக்கும் சிவபெருமான் இப்போது பதில் சொல்ல முடிவு செய்துவிட்டார். இது வெறும் ஆறுதல் வார்த்தைகள் இல்லை. உங்கள் மனதிற்குள் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கும் அந்த பெரிய பாரத்தை இறக்கி வைக்க ஈசன் உங்களுக்காக அனுப்பி வைத்திருக்கும் ஒரு சக்தி வாய்ந்த செய்தி. பல நேரங்களில் உங்களுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வந்திருக்கும். நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும்? மற்றவர்களெல்லாம் வாழ்க்கையில் மிக எளிதாக ஜெயித்து விட்டு போகிறார்களே, எந்த கஷ்டமும் படாமல் அவர்களுக்கெல்லாம் கிடைக்கிறதே, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் ஒவ்வொரு படியிலும் இவ்வளவு தடைகள் என்று பலமுறை நீங்கள் உடைந்து போயிருக்கிறீர்கள். உங்கள் நேர்மையும் நீங்கள் மற்றவர்களுக்கு எந்த பிரதிபலனும் பார்க்காமல் செய்த நல்லதும் உங்களுக்கு எந்த விதத்திலும் பலன் தரவில்லையே என்று ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் உங்கள் நெஞ்சுக்குள் ஆழமாக பதிவாகி இருக்கிறது. ஆனால் இறைவன் உங்கள் ஒவ்வொரு அசைவையும் உங்களுடைய எல்லையற்ற பொறுமையையும் மிக நுட்பமாக கவனித்துக் கொண்டுதான் வந்திருக்கிறார். நீங்கள் வேண்டுமென்று யாரையும் ஏமாற்றியது கிடையாது. யாருக்கும் எந்த துரோகமும் செய்தது கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சின்னஞ்சிறு அங்கீகாரமும் வெற்றியும் கூட ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சுவரால் தொடர்ந்து தடுக்கப்பட்டு கொண்டே இருந்திருக்கிறது. உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், நீங்கள் உயர்வாக நினைத்தவர்கள் கூட உங்களுடைய உண்மையான நிலைமையை புரிந்து கொள்ளாமல் உங்களை தவறாக எடை போட்டபோது அந்த வலியை யாரிடமும் சொல்ல முடியாமல் உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக் கொண்டு உங்களுக்குள்ளேயே நீங்கள் புதைத்து வைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய அந்த மௌனமான யாருக்கும் தெரியாத போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நேரம் இப்போது நெருங்கிவிட்டது. உங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய சோர்வு இப்போது முழுமையாக குடிகொண்டிருக்கிறது. உடம்பால் ஏற்பட்ட சோர்வை விட மனதால் ஏற்பட்ட சோர்வு ரொம்ப ரொம்ப அதிகம். இதற்கு மேல் என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. என் கையில் இனிமேல் எதுவும் இல்லை, நடப்பது நடக்கட்டும் என்று நீங்கள் வாழ்க்கையை அதனுடைய போக்கில் விட்டுவிட்ட ஒரு சரணடையும் மனநிலைக்கு வந்திருப்பீர்கள். சரியாக அந்த சரணடைதல் நடக்கும் போதுதான் சர்வேஸ்வரன் தன் உண்மையான வேலையை ஆரம்பிப்பார். இவ்வளவு நாட்களாக உங்கள் கைகளில் இருந்த கட்டுப்பாட்டை இப்போது சிவபெருமான் தன் திருக்கரங்களில் முழுமையாக எடுத்துக்கொண்டு விட்டார். இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்த சறுக்கல்கள், அவமானங்கள், வலிகள், இழப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஈசன் கொடுத்த ஒரு கடுமையான ஆன்மீக பயிற்சி. ஒரு கரடு முரடான கல்லை ஒரு விலைமதிப்பற்ற வைரமாக பட்டை தீட்டுவதற்காக. அது எவ்வளவு அழுத்தங்களை தாங்க வேண்டுமோ அதே மாதிரிதான் உங்களையும் எம்பெருமான் ஒரு மாபெரும் வெற்றிக்கு, ஒரு பெரிய நிலைக்கு கொண்டு போவதற்காக தயார்படுத்தி கொண்டு இருந்திருக்கிறார். உங்களுக்கான சரியான நேரம் வரும் வரைக்கும் உங்களை பக்குவப்படுத்தும் ஒரு மாபெரும் வேலைதான் இவ்வளவு நாட்களாக நடந்து கொண்டிருந்தது. இப்போது அந்த வலிகள் நிறைந்த காத்திருப்பு காலம் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்துவிட்டது. உங்களுடைய கடந்த கால கர்ம வினைகள், உங்களை கட்டி போட்டிருந்த அந்த எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே இப்போது முழுமையாக கரைந்து போய்விட்டது. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போவதெல்லாமே நீங்கள் கனவில் கூட எதிர்பார்க்காத பிரம்மாண்டமான ஆச்சரியங்கள் தான். இந்த தலைகீழ் மாற்றத்தை ஈசன் உங்களுக்கு எப்படி கொண்டு வரப்போகிறார், அந்த ரகசியத்தை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ளப் போகிறீர்கள் என்று சொல்வதற்கு முன்னாடி ஈசன் உங்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கும் அந்த மாபெரும் திருப்பு முனையை பற்றி பார்ப்போம். நான் முன்பே சொன்னது போல உங்களுக்கான இருண்ட காலம் முற்றிலுமாக விலகிவிட்டது. அடுத்த 3 நாட்களில் உங்கள் சுற்றுவட்டாரத்தில் சில நுட்பமான, மிகவும் ஆச்சரியமான மாற்றங்கள் நடப்பதை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். இதற்கு முன்னாடி உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள், உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள், உங்களை விட்டு காரணமே இல்லாமல் விலகி போனவர்கள் எல்லாரும் அவர்களாகவே உங்களிடம் திரும்பி வருவதற்கான சூழ்நிலையை இறைவன் இப்போது மிக வேகமாக உருவாக்கிக் கொண்டே இருக்கிறார்.
இது ஏதோ அவர்களாக திருந்தி வருவது கிடையாது. உங்களுடைய உண்மையான மதிப்பை அவர்களுக்கு உணர்த்தும் இறைவனின் வேலை இது. பண ரீதியாக நீங்கள் சந்தித்த அத்தனை முட்டுக்கட்டைகளும் கடன்களும் அவமானங்களும் இனி சுக்குநூறாக உடைந்து சிதறப்போகிறது. எந்த இடத்தில் உங்கள் பணம் மாட்டிக்கொண்டு உங்களுக்கு பல மாதங்களாக மன உளைச்சலை கொடுத்ததோ, எந்த வாய்ப்பு உங்கள் கைக்கு வந்தும் கடைசி நிமிடத்தில் நழுவி போனதோ, அது எல்லாமே பல மடங்காக உருவெடுத்து உங்களிடமே திரும்ப வரப்போகிறது. உங்களுக்கான செல்வச் செழிப்பை சிவபெருமான் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் அனுப்பலாம். அது பல வருடங்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு புதிய வேலைவாய்ப்பாக இருக்கலாம், எங்கிருந்தோ வரும் எதிர்பாராத ஒரு பணவரவாக இருக்கலாம், அல்லது உங்களை தேடி வரும் ஒரு புதிய மனிதராக கூட இருக்கலாம். ரொம்ப வருஷமாக ஒரு பெரிய மலையை உங்கள் தோள்களில் சுமந்து கொண்டே நீங்கள் நடந்து வந்திருக்கிறீர்கள். உங்கள் ஆசைகள், உங்கள் கனவுகள் எல்லாமே வெறும் காணல் நீராக போய்விடுமோ என்ற ஒரு பயம் உங்களை ஒவ்வொரு நொடியும் வாட்டி எடுத்திருக்கிறது. உங்களுடைய அந்த தவிப்பை, உங்களுடைய அந்த மௌனமான ஏக்கத்தை சர்வேஸ்வரன் முழுமையாக உள்வாங்கிவிட்டார். நீங்கள் பட்ட ஒவ்வொரு அவமானத்திற்கும், ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது. அந்த அர்த்தத்தை எம்பெருமான் இந்த 3 நாட்களில் உங்களுக்கு மிக தெளிவாக புரிய வைக்கப் போகிறார். சில நேரங்களில் வாழ்க்கையில் எந்த வழியும் தெரியாமல் நாலா பக்கமும் இருட்டு சூழ்ந்து நிற்கிற போது எங்கிருந்தோ ஒரு சின்ன வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சம்தான் உங்களுடைய அடுத்த கட்டத்திற்கான உயிர்நாடி. இப்போது இந்த நிமிடம் இறைவன் உங்களுக்கு அந்த வெளிச்சத்தை காட்ட ஆரம்பித்து விட்டார். உங்களுக்குள் இதுவரைக்கும் இல்லாத ஓர் இனம் புரியாத அமைதி உருவாவதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்வீர்கள். நேற்று வரைக்கும் உங்களுக்குள் இருந்த அந்த படபடப்பு, அந்த எதிர்காலம் பற்றிய பயம் எல்லாமே உங்களை விட்டு நீங்கி ஒரு தெளிவான, தீர்க்கமான மனநிலைக்கு நீங்கள் வரப்போகிறீர்கள். உங்கள் தலைவிதியை மாற்றி எழுதும் பேனாவை ஈசன் இப்போது கையில் எடுத்துவிட்டார். உங்களுக்கான பொற்காலம் இப்போது இந்த நொடியிலிருந்து தொடங்கிவிட்டது. ஆனால் இந்த வரப்போகும் 3 நாட்களில் நீங்கள் கவனமாக செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. சிவபெருமான் அனுப்பும் அந்த அதிர்ஷ்ட அறிகுறிகளை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உங்கள் மனதை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அதிர்வலைக்கு கொண்டு வர வேண்டும். அப்போதுதான் அந்த மாபெரும் அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் எந்த தடையும் இல்லாமல் முழுமையாக வந்து சேரும். அந்த முக்கியமான 3 நாட்களில் அப்படி என்னதான் பிரம்மாண்டம் நடக்கப் போகிறது? இறைவன் உங்களுக்கு நேரடியாக கொடுக்கப் போகும் அந்த இரகசிய அறிகுறி என்ன? பல வருடங்களாக தேங்கி நின்ற உங்கள் தலைவிதி எந்த திசையில் பயணிக்கப் போகிறது? அந்த மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் எப்படி உள்வாங்கிக் கொள்ளப் போகிறீர்கள்? இது எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒளிந்திருக்கும் அந்த மாபெரும் இரகசியம் என்ன தெரியுமா? அது வேறு ஒன்றுமில்லை, நீங்கள் இதுவரைக்கும் சாதாரணம் என்று நினைத்து கடந்து போன சில சூக்ஷ்மமான விஷயங்களுக்குள் சிவபெருமான் ரொம்ப நாளாக ஒளித்து வைத்திருக்கும் ஒரு பிரம்மாண்டமான விடைதானது. இந்த அடுத்த 3 நாட்களில் உங்கள் வாழ்க்கையின் திசையை ஒட்டுமொத்தமாக மாற்றப்போகும் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் உங்களை சுற்றி சுழல ஆரம்பிக்கும். இத்தனை வருடங்களாக உங்கள் கழுத்தை நெரித்துக் கொண்டிருந்த அந்த இருட்டு, ஒரு சின்ன விடியலுக்காக நீங்கள் ஏங்கித் தவித்த அந்த வலி, இது எல்லாமே ஒரே நிமிடத்தில் மாயமாக மறையப் போவதில்லை. ஆனால் அந்த இருட்டை கிழித்து கொண்டு வரும் முதல் சூரிய கதிர் மாதிரி ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் உங்கள் மனதிற்குள் ஒரு பெரிய நிம்மதியை விதைக்கப் போகிறது. நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். நேற்று வரைக்கும் உங்களுக்குள் ஒரு பதற்றம் இருந்து கொண்டே இருந்திருக்கும். அடுத்து என்ன நடக்குமோ, நம் தலையெழுத்து அவ்வளவுதானா என்கிற அந்த பயம் உங்களை சரியாக தூங்க விடாமல், உங்களை நிம்மதியாக சிரிக்க விடாமல் இரும்பு பிடியாக பிடித்து வைத்திருந்தது. ஆனால் இந்த காணொளியை பார்க்க ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே உங்கள் நெஞ்சுக்குள் இருந்த அந்த பெரிய பாறை கொஞ்சம் கொஞ்சமாக கரைவதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். இது ஏதோ நான் சொல்லும் வார்த்தைகளால் வந்த ஆறுதல் கிடையாது. இது ஈசனுடைய அதிர்வலைகள் உங்கள் உடம்பிற்குள் ஊடுருவி உங்களுக்கான புதிய தலைவிதியை எழுத ஆரம்பித்ததன் நேரடி சாட்சி. இவ்வளவு நாளாக ஒரு கண்ணுக்கு தெரியாத சுவரில் முட்டி முட்டி உங்கள் தலையில் ரத்தம் வந்ததுதான் மிச்சம். எந்த பக்கம் திரும்பினாலும் ஏமாற்றம், யாரை நம்பினாலும் துரோகம் என்று உங்கள் விதி உங்களை பந்தாடி கொண்டு இருந்தது. ஆனால் அந்த விதி இப்போது தன் கணக்கை முடித்துக்கொண்டு உங்களுக்கு சாதகமாக திசை திரும்ப ஆரம்பித்து விட்டது. உங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள், உங்களை முன்னேற விடாமல் தடுத்தவர்கள் எல்லாரும் அவர்களுக்கே தெரியாமல் உங்கள் பாதையிலிருந்து விலகி போகும் ஓர் ஆச்சரியமான நிகழ்வு இந்த 3 நாட்களில் நடக்கப் போகிறது. இதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய தெய்வீக நாடகம் இப்போது அரங்கேறிக் கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா?
எம்பெருமான் ஒருத்தருக்கு ஒரு மிகப்பெரிய பரிசை கொடுக்கப் போகிறார் என்றால், அதற்கு முன்னாடி அவர்களைச் சுற்றி இருக்கிற போலியான உறவுகளையும் தேவையில்லாத பாரங்களையும் அவர்களை விட்டு தூக்கி வீசிவிடுவார். அந்த தூக்கி வீசும் படலம்தான் இத்தனை நாளாக நீங்கள் அனுபவித்த வலிகளும் பிரிவுகளும். ஏன் இவர்கள் என்னை விட்டு போனார்கள், நான் என்ன தப்பு செய்தேன் என்று நீங்கள் உருகி உருகி குழம்பிய ஒவ்வொரு நிமிடமும் ஈசன் உங்கள் வாழ்க்கையை சுத்தம் பண்ணிக்கொண்டு இருந்தார் என்கிற அந்த கசப்பான ஆனால் உண்மையான ரகசியத்தை நீங்கள் இப்போது புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இப்போது அந்த சுத்தப்படுத்தும் வேலை முழுமையாக முடிந்துவிட்டது. உங்கள் தலைவிதி மாறும் என்று நான் உறுதியாகச் சொல்வதற்கான காரணமே அதுதான். இந்த அடுத்த 3 நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு இடத்திலிருந்து, நீங்கள் கனவில் கூட நினைத்து பார்க்காத ஒரு நபர் மூலமாக அல்லது ஒரு வாய்ப்பு மூலமாக உங்களுக்கு ஒரு செய்தி தேடி வரும். அது ஒரு தொலைபேசி அழைப்பாக இருக்கலாம், ஒரு குறுஞ்செய்தியாக இருக்கலாம், அல்லது தற்செயலாக நீங்கள் சந்திக்கும் ஒரு நபருடைய வார்த்தையாக இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு விஷயம் பல வருடங்களாக திறக்காமல் இருந்த உங்கள் வாழ்க்கையின் இரும்பு கதவை ஒரே அடியில் உடைத்து திறக்கப் போகிறது. இந்த கதவு திறக்கும் போது நீங்கள் இத்தனை நாளாக இழந்தது எல்லாமே பல மடங்காக உங்கள் கைக்கு வரப்போகிறது. பண கஷ்டத்தில் உழன்று கொண்டிருந்த உங்களுக்கு எப்படி இந்த பணம் வந்தது என்று நீங்களே ஆச்சரியப்படும் அளவிற்கு பொருளாதாரத்தில் ஒரு பெரிய பாய்ச்சல் நடக்கப் போகிறது. இது ஏதோ அதிர்ஷ்டத்தில் விழுகிற மாதிரி நடக்கும் என்று நான் சொல்ல வரவில்லை. நீங்கள் இத்தனை வருடங்களாக சிந்திய வியர்வைக்கும் நீங்கள் செய்த நேர்மையான உழைப்பிற்கும் இறைவன் ரொம்ப நாளாக கொடுக்காமல் நிலுவையில் வைத்திருந்த அந்த மொத்த ஊதியமும் ஒட்டுமொத்தமாக வட்டியும் முதலுமாக உங்களை தேடி வரப்போகிறது. உங்கள் மனநிலை எப்படி மாறப்போகிறது தெரியுமா? நேற்று வரைக்கும் எதை பார்த்தாலும் பயம், ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட இடிந்து போய் உட்கார்ந்துருவீர்கள். ஆனால் இனிமேல் ஒரு மலையே உங்கள் மேல் சாய்ந்தாலும் அதை ஒரு புன்னகையோடு எதிர்கொள்ளும் அளவுக்கு ஓர் அபாரமான தைரியமும் ஓர் அளப்பரிய தெளிவும் உங்கள் மனசுக்குள் ஊற்றெடுக்கப் போகிறது. உங்களைச் சுற்றியுள்ள அந்த நேர்மறை ஆற்றல் இப்போது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக மாறிக்கொண்டே இருக்கிறது. உங்களை பார்த்து அலட்சியமாக போனவர்கள் எல்லாரும் உங்களை பார்த்து பிரமிக்கும் அளவுக்கு உங்கள் முகத்தில் ஒரு புது தேஜஸ், ஒரு புதுக்கலை உருவாக ஆரம்பிக்கும். உங்களுக்கே தெரியாமல் உங்களை சுற்றி சில எதிர்மறை ஆற்றல்கள், சில தீய அதிர்வலைகள் ரொம்ப நாளாக வேலை செய்து கொண்டு இருந்தது. அது உங்கள் சொந்தக்காரர்களாக இருக்கலாம், உங்கள் கூடவே சுற்றிய நண்பர்களாக இருக்கலாம், அல்லது கண்ணுக்கு தெரியாத திருஷ்டியாக இருக்கலாம். அதுதான் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்காமல் ஒரு நல்ல காரியம் நடக்கிற மாதிரி வந்து கடைசி நேரத்தில் தட்டி போக காரணமாக இருந்தது. சிவபெருமான் தன்னுடைய பிரம்மாண்டமான ஒளியால் அந்த எதிர்மறை ஆற்றல்கள் அத்தனையையும் இப்போது சுக்குநூறாக அழித்துக் கொண்டே இருக்கிறார். இனி எந்த தீய சக்தியாலும் உங்கள் முன்னேற்றத்தின் ஒரு முடியை கூட அசைக்க முடியாது. இந்த 3 நாட்களில் உங்கள் உடம்பில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். ரொம்ப நாளாக ஒரு காரணம் புரியாத உடல் சோர்வு, ஒரு அசதி உங்களை கட்டி போட்டிருந்தது இல்லையா, அது சட்டுன்னு காணாமல் போகும். காலையில் எழுந்திருக்கும் போதே ஒரு புது தெம்பு, இன்னைக்கு ஏதோ ஒன்று நல்லதாக நடக்கப் போகிறது என்கிற ஓர் உள்ளுணர்வு உங்களுக்குள் ரொம்ப ஆழமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த உள்ளுணர்வு சும்மா வராது. அதுதான் ஈசன் உங்களிடம் பேசும் முதல் மொழி. அந்த மொழியை நீங்கள் கவனிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றாலே நீங்கள் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்று அர்த்தம். உங்களுக்காக எழுதப்பட்ட விதியை யாராலும் திருடிவிட முடியாது என்று ஓர் உண்மையை நீங்கள் இப்போது ஆழமாக உணர்வீர்கள். நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம், அது ஒரு நல்ல வேலையாக இருக்கலாம், ஒரு நல்ல துணையாக இருக்கலாம், இல்லை ஒரு நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கலாம். அது உங்களுக்கு கிடைக்காமல் போன போது அது உங்களுக்கானது இல்லை என்று நீங்கள் நினைத்து உங்களை நீங்களே தேற்றிக் கொண்டீர்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் அது உங்களுக்கானதுதான். அதை உங்களிடம் ஒப்படைக்க சரியான நேரத்திற்காக காலம் காத்திருந்தது. அந்த சரியான பொன்னான தெய்வீக நேரம் இப்போது ஆரம்பித்துவிட்டது. இந்த சமயத்தில் நீங்கள் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் இறைவன் எப்போதுமே நேரடியாக வந்து இந்தா வைத்துக்கொள் என்று எதையும் கையில் கொடுக்க மாட்டார். அவர் பல அறிகுறிகள் மூலமாகத்தான் உங்களுக்கு வழிகாட்டுவார். தொடர்ந்து ஒரே மாதிரியான எண்களை பார்ப்பது, திரும்ப ஒரே மாதிரியான கனவுகள் வருவது, அல்லது உங்கள் மனதிற்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பக்தி பாடல் தற்செயலாக உங்கள் காதில் விழுவது, இப்படி ரொம்ப நுட்பமாக பிரபஞ்சம் தன்னுடைய இருப்பை உங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும். இதை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அந்த அறிகுறிகள் உங்களை ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி தள்ளும், ஒரு புது முடிவை எடுக்க தூண்டும்.
இதை செய்யலாமா வேண்டாமா என்று உங்களுக்குள் ஒரு குழப்பம் வரும்போது உங்கள் மூளை சொல்லும் கணக்குகளை ஓரமாக வைத்துவிட்டு உங்கள் மனசு சொல்லும் அந்த ஆழமான குரலுக்கு செவிசாயுங்கள். ஏனென்றால் இப்போது உங்கள் மனசு வழியாக பேசுவது நீங்கள் கிடையாது. சாட்சாத் அந்த சர்வேஸ்வரனே உங்கள் கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த குரலை நீங்கள் நம்பி அடுத்த அடியை எடுத்து வைக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்கிறதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள். உங்களை கஷ்டப்படுத்தியவர்கள், உங்களை காரணமே இல்லாமல் உதாசீனப்படுத்தியவர்கள் எல்லாரும் இப்போது அவங்களுடைய கர்மா சுழற்சியில் மாட்டிக்கொண்டார்கள். அவர்கள் செய்த தப்புக்கான பலனை ஈசன் அவர்களுக்கு கொடுக்க ஆரம்பித்து விட்டார். ஆனால் நீங்கள் அதை பார்த்து சந்தோஷப்படவோ அவர்களை பழிவாங்கவோ நினைக்கக்கூடாது. உங்களுடைய கவனம் முழுவதும் உங்கள் முன்னேற்றத்திலும் உங்களுக்கு கிடைக்கப் போகும் அந்த மாபெரும் ஆசீர்வாதத்திலும் மட்டும்தான் இருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் மனதை எவ்வளவு சுத்தமாக வைத்துக் கொள்கிறீர்களோ அவ்வளவு இறைவனின் சக்தி உங்கள் மூலமாக வேலை செய்யும். இதோ அந்த பிரம்மாண்டமான திருப்புமுனை நெருங்கிவிட்டது. ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் மாதிரி உங்கள் வாழ்க்கையின் கஷ்டகாலம் முடிந்து பொற்காலம் ஆரம்பிக்கிற அந்த மெல்லிய கோட்டிற்கு வந்து நிற்கிறீர்கள். இந்த நிமிஷத்திலிருந்து உங்கள் எண்ணங்கள், உங்கள் செயல்கள், உங்கள் வார்த்தைகள் எல்லாமே அந்த புதிய விதியை நோக்கி நகர ஆரம்பிக்கணும். நீங்கள் இனிமேல் பழைய ஆள் கிடையாது. நீங்கள் சிவனருளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, புடம் போடப்பட்ட ஒரு புதிய சக்தி வாய்ந்த மனிதர். ஆனால் இந்த எல்லையற்ற செல்வத்தையும் வெற்றிகளையும் நிம்மதியையும் நீங்கள் உங்கள் கைக்குள் முழுமையாக கொண்டு வர வேண்டுமென்றால் அதற்கு முன்னாடி உங்கள் மனசுக்குள் ஆழமாக பதிந்திருக்கும் ஒரு குறிப்பிட்ட தடைகளை நீங்கள் உடனே அறுத்தெறிய வேண்டும். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்ய தவறினால் உங்கள் கைக்கு வரும் அந்த மாபெரும் அதிர்ஷ்டம் கூட வந்த வழியிலேயே திரும்ப போவதற்கான அபாயம் இருக்கிறது. அந்த ஒற்றை தடை என்ன? அதை எப்படி ரொம்ப சுலபமாக சுக்குநூறாக உடைத்து எறிந்துவிட்டு இறைவனுடைய அந்த முழு ஆசீர்வாதத்தையும் உங்கள் வசமாக்குவது? அந்த இரகசிய சாவி இத்தனை நாளாக உங்கள் கைக்குள்ளேயேதான் இருந்திருக்கிறது. அது என்ன தெரியுமா? அது உங்களுடைய சொந்த மனசுக்குள் நீங்களே போட்டு வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய சுய சந்தேகம்தான். இத்தனை வருடங்களாக கஷ்டப்பட்டே பழகிட்டதால நமக்கென்று ஒரு பெரிய வெற்றி தேடி வந்தால் அது எப்படி நிலைக்கும்? இது நிஜமாகவே நமக்குத்தானா என்கிற அந்த பயம் உங்களை அறியாமலேயே ஒரு பெரிய தடுப்புச் சுவராக உங்கள் மனசுக்குள் நிற்கிறது. அதை முதலில் சுக்குநூறாக உடையுங்கள். உங்களுக்கு வரப்போகிற அந்த நல்ல காலத்தை எந்தவிதமான சந்தேகமும் இல்லாமல் முழு மனசோடு ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். அந்த ஏற்கும் நிலைதான் அந்த இரகசிய சாவி. அதை நீங்கள் முழுமையாக திறக்கும் அந்த வினாடியிலேயே உங்கள் வாழ்க்கையின் தலைவிதி மொத்தமாக மாற ஆரம்பித்துவிடும். இந்த அடுத்த 3 நாட்களில் நீங்கள் அனுபவித்த அந்த மூச்சு முட்டும் கஷ்டங்கள் எல்லாமே பனி விலகுவது மாதிரி விலகப் போகிறது. ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்களை கைப்பிடித்து ஒரு புதுப்பாதையில் கூட்டிக் கொண்டு போவதை உங்களால் ரொம்ப தெளிவாக உணர முடியும். உங்கள் மனசுக்குள் ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு பிறக்கும். இத்தனை வருடங்களாக நீங்கள் சுமந்து கொண்டு இருந்த அந்த மிகப்பெரிய பாரம் உங்களை அறியாமலேயே உங்கள் தோள்களை விட்டு இறங்கிவிடும். அப்பாடா, ஒரு வழியாக எனக்கு விடிவு காலம் பிறந்து விட்டதென்று நீங்கள் ஆனந்த கண்ணீரோடு வானத்தை பார்த்து நன்றி சொல்லும் அந்த அருமையான தருணம் இப்போது உங்கள் கண் முன்னாடி வந்து நிற்கப் போகிறது. ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தீர்களோ அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் நேரம் இது. உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு ஒரு தெளிவான தீர்வு கிடைக்கும். யார்கிட்டையும் போய் நீங்கள் இனிமேல் உங்கள் நிலைமையை விளக்க வேண்டிய அவசியமே வராது. உங்களுக்கான அங்கீகாரம் அது உங்களை தேடி உங்கள் வாசற்படிக்கே வரும். எந்த கதவுகள் எல்லாம் உங்கள் முகத்திற்கு நேராக சாத்தப்பட்டதோ அதே கதவுகள் இப்போது உங்களுக்காக அகலமாக திறந்து உங்களை உள்ளே வரவேற்க காத்து கொண்டு இருக்கிறது. இந்த மாற்றம் ஒரு மாயாஜாலம் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் இதுதான் உங்களுடைய உண்மையான தலையெழுத்து. உங்கள் மனசுக்குள் இப்போது ஓர் அபாரமான அமைதி குடிகொள்ளப் போகிறது. நேற்று வரைக்கும் எதை நினைத்து நீங்கள் ரொம்பவே குழம்பி போயிருந்தீர்களோ, ஒரு சின்ன முடிவு எடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்தீர்களோ அதற்கெல்லாம் ஒரு தீர்க்கமான தெளிவு பிறக்கும். இருட்டிற்குள் தவித்தவர்களுக்கு திடீரென்று ஒரு பெரிய வெளிச்சம் கிடைத்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு உங்கள் சிந்தனைகள் எல்லாமே ரொம்ப பிரகாசமாக மாறப்போகிறது. தேவையில்லாத கவலைகள், வீணான பயங்கள் எல்லாமே காற்றில் பறந்து ஒரு புத்துணர்ச்சியான மனநிலைக்கு நீங்கள் இப்போது மாறப்போகிறீர்கள். பல இரவுகள் தூக்கமே இல்லாமல் உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கொண்டு ஒரு தனிமையில் தவித்தீர்கள் இல்லையா?
அந்த வலி நிறைந்த நாட்களுக்கு இப்போது முழுமையான விடை கிடைத்துவிட்டது. உங்கள் இதயத்தில் இருந்த அந்த சொல்ல முடியாத காயம் இப்போது முழுமையாக ஆறப்போகிறது. காலையில் எழுந்திருக்கும் போதே ஒரு காரணம் இல்லாத சந்தோஷம் உங்கள் முகத்தில் ஒட்டிக்கொள்ளும். உங்களை பார்ப்பவர்களுக்கு கூட இவர்களிடம் ஏதோ ஒரு பெரிய மாற்றம் தெரிகிறதே, முகம் இவ்வளவு பிரகாசமாக இருக்கிறதே என்று ஓர் ஆச்சரியம் வரும் அளவுக்கு உங்களுடைய ஒட்டுமொத்த ஆற்றலும் ரொம்ப நேர்மறையாக மாறப்போகிறது. இத்தனை நாளாக நீங்கள் காட்டிய அந்த பொறுமை, நீங்கள் விழுங்கிய அந்த மௌனமான வலிகள், யாருக்காகவோ நீங்கள் செய்த அந்த தியாகங்கள், இது எதுவுமே வீண் போகவில்லை. அந்த ஒவ்வொரு வலியும், நீங்கள் சிந்திய ஒவ்வொரு துளி வியர்வையும் ஒரு மாபெரும் கணக்காக எழுதப்பட்டு அதற்கான மொத்த பலனும் இப்போது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக உங்கள் தலையில் வந்து இறங்கப் போகிறது. ஒரு மரத்தில் இலைகள் உதிர்ந்தாலும் சரியான நேரம் வரும்போது எப்படி வசந்த காலம் வந்து புது தளிர்கள் உருவாகுமோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் இப்போது ஒரு மாபெரும் வசந்த காலம் ஆரம்பித்து விட்டது. உங்களுடைய அந்த கஷ்ட காலம் உங்களை எந்த அளவுக்கு காயப்படுத்தியதோ அந்த அளவுக்கு உங்களை ஒரு வைரம் மாதிரி பட்டை தீட்டி இருக்கிறது. இப்போது நீங்கள் வெளியில் பார்ப்பதற்கு சாதாரண ஆளாக தெரியலாம், ஆனால் உள்ளுக்குள் நீங்கள் ஒரு மிகப்பெரிய போராளி. உங்களை இனிமேல் எந்த ஒரு சின்ன பிரச்சனையாலும் அசைக்க முடியாது. உங்களுக்கான பாதை இப்போது ரொம்ப தெளிவாக, எந்த விதமான முள்ளும் கல்லும் இல்லாமல் ஒரு பூக்கள் தூவிய பாதையாக மாறிவிட்டது. அந்த பாதையில் நீங்கள் ரொம்ப கம்பீரமாக, எந்த பயமும் இல்லாமல் நடக்கப் போகிறீர்கள். ஆனால் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை ஒன்று இருக்கிறது. இந்த பெரிய மாற்றம், இந்த வெற்றி உங்கள் கைக்கு வரும்போது அதை பற்றி யார்கிட்டையும் உடனே பெருமையாக பேசிவிடாதீர்கள். உங்கள் திட்டங்களை, உங்களுக்கு வரப்போகிற நல்ல விஷயங்களை அது முழுமையாக உங்கள் கைக்கு வந்து சேரும் வரைக்கும் ரொம்ப ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். தேவையற்ற வார்த்தைகளை குறைத்துவிட்டு உங்களுடைய செயலில் மட்டும் முழு கவனத்தையும் வையுங்கள். ஏனென்றால் உங்கள் அமைதிதான் உங்களுடைய மிகப்பெரிய பாதுகாப்பு கவசம். அதே மாதிரி பழைய நினைவுகளை, பழைய வலிகளை திரும்ப திரும்ப நினைத்து பார்த்து உங்களுடைய புதிய சக்தியை வீணாக்காதீர்கள். யாரோ பண்ண துரோகத்தை நினைத்தோ, இல்லை நடந்து முடிந்த கசப்பான சம்பவங்களை நினைத்தோ இனிமேல் ஒரு நிமிடம் கூட நீங்கள் வருத்தப்படக்கூடாது. உங்களோட முழு கவனமும் இப்போது உங்களோட எதிர்காலத்தில் மட்டும்தான் இருக்க வேண்டும். எந்த ஒரு எதிர்மறையான எண்ணமும் உங்கள் மனசுக்குள் நுழையாதபடி உங்கள் மனசை ஒரு பாதுகாப்பான கோட்டை மாதிரி மாத்திக்கோங்க. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப கவனமாகவும் தெளிவாகவும் இருக்கணும். இந்த 3 நாட்களில் நீங்கள் எடுக்கப் போகிற அந்த ஒரு சிறப்பான முடிவு உங்களுடைய அடுத்த பல வருடங்களுக்கான வாழ்க்கையை ரொம்ப அழகாக கட்டமைக்கப் போகிறது. உங்களை சுற்றி இப்போது ஒரு பிரம்மாண்டமான நல்ல அதிர்வலைகள் சூழ்ந்திருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் எதை நினைத்தாலும், எதை முழுமையாக நம்பினாலும் அது அப்படியே உங்கள் கண் முன்னாடி நிஜமாக மாறும். உங்களுடைய எண்ணங்களுக்கு இப்போது அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது. அதனால் எப்பவுமே உங்களுடைய வெற்றியை பற்றியும் உங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கையை பற்றியும் மட்டுமே நினைத்து கொண்டே இருங்கள். காலம் இத்தனை நாளாக உங்களுக்கு எதிராக செயல்பட்ட மாதிரி தோணுச்சு இல்லையா? இப்ப அந்த காலத்தின் சக்கரம் முழுமையாக உங்களுக்காகவே சுழல ஆரம்பித்து விட்டது. உங்களுடைய கடந்த காலம் ஒரு மிகப்பெரிய இருட்டாக இருந்திருக்கலாம், ஆனால் உங்களுடைய எதிர்காலம் ஒரு கண்கூசும் அளவுக்கு பிரகாசமான ஒளியாக மாறப்போகிறது. இனிமேல் வரும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு புதுமையான திருவிழா மாதிரி ஒரு கொண்டாட்டமாக அமையப் போகிறது. உங்களுடைய உழைப்பிற்கும் உங்களுடைய நேர்மைக்கும் கிடைக்கப் போகிற அந்த மாபெரும் மகுடத்தை நீங்கள் ரொம்ப சீக்கிரமாவே சூடிக்கொள்ளப் போகிறீர்கள். உங்களுடைய அந்த உண்மையான வெற்றியின் சத்தம் இத்தனை நாளாக உங்களை உதாசீனப்படுத்தின அத்தனை பேருடைய காதுகளையும் போய் அடையும். அது ஓர் அகங்காரமான வெற்றியாக இருக்காது, ஆனால் ஓர் அமைதியான, அதே சமயம் ஒரு கம்பீரமான எழுச்சியாக இருக்கும். இவர்கள் அவ்வளவுதான் என்று உங்களை எழுதி வைத்தவர்கள் அத்தனை பேருக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய சரித்திரமாக நீங்கள் உயர்ந்து நிற்கப் போகிறீர்கள். இது ஏதோ ஓர் உணர்ச்சி வசப்பட்ட வார்த்தைகள் கிடையாது. இது உங்களுக்கான எழுதப்பட்ட ஒரு புதிய விதி. உங்களை படைத்த அந்த உயர்ந்த சக்தி இத்தனை நாளாக உங்களை தூரத்திலிருந்து வேடிக்கை பார்க்கவில்லை. உங்களுக்குள்ளிருந்து உங்களுக்கு வேண்டிய அத்தனை பலத்தையும் கொடுத்து உங்களை இந்த நிமிஷம் வரைக்கும் தாங்கி பிடித்திருக்கிறது. அந்த மாபெரும் சக்திக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை உங்கள் மனசுக்குள் சொல்லுங்கள். ஏனென்றால் இப்போது உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கப் போகிறது. அந்த அத்தியாயத்தில் கண்ணீருக்கு இடமில்லை, கவலைகளுக்கு இடமில்லை, தோல்விகளுக்கு இடமில்லை.
வெறும் வெற்றியும் நிம்மதியும் எல்லையற்ற சந்தோஷமும் மட்டுமே நிறைந்திருக்கப் போகிறது. இது உங்களுடைய நேரம். உங்களுக்கான அந்த பொற்காலம் அதிகாரப்பூர்வமாக ஆரம்பித்துவிட்டது. நீங்கள் ரொம்ப சிறப்பான ஒரு நபர். உங்களைச் சுற்றி எப்பவுமே ஒரு மிகப்பெரிய நேர்மறை ஆற்றல் இருக்கிறது என்பதை மட்டும் எப்போதுமே மறந்துவிடாதீர்கள். இனிமேல் வர்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு வசந்த காலம்தான். எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் முழு நம்பிக்கையோடு உங்களுடைய அடுத்த அடியை எடுத்து வையுங்கள். உங்களுக்கான அந்த பிரம்மாண்டமான வெற்றி உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துவிட்டது. முகத்தில் எப்போதுமே ஒரு அழகான புன்னகையோடு உங்களுடைய புதிய வாழ்க்கையை வரவேற்க தயாராக இருங்கள். உங்களோட சிறந்த நாட்கள் இதோ இன்னைக்கு இந்த நிமிஷத்திலிருந்து தொடங்கிவிட்டது. வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஈசன் நமக்கு அளித்த இந்த நற்செய்தி உங்கள் மனதிற்கு பெரிய ஆறுதலையும் நம்பிக்கையையும் கொடுத்திருக்கும் என்று நம்புகிறேன். இதுபோன்று உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மேலும் பல ஆன்மீக செய்திகளை தொடர்ந்து பெற மறக்காமல் நமது சிவனை போற்றி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானையும் அழுத்திக் கொள்ளுங்கள். இந்த மாற்றம் தேவைப்படும் உங்கள் அன்பானவர்களுக்கும் இந்த காணொளியை பகிர்ந்து ஈசனின் அருளை பெறுங்கள். ஓம் நமச்சிவாய.